இலங்கையில மன்னர்கள் வாழ்ந்த இடமெல்லாம் குளம் கட்டியிருப்பான். அந்த குளத்தினுடைய அணைக்கட்டு தான் அவன் தலையெழுத்தா இருக்கும். அந்த அணைக்கட்டு உடைக்கப்பட்ட ஆட்சி கவுளும். அதனால இலங்கையில் மன்னர்கள் கட்டிய குளங்களின் அணைக்கட்டின் அருகிலே குடியமர்த்தப்பட்டது எல்லாமே முஸ்லிம்கள் தான். ஏன் அந்த மன்னர்கள் அவங்களுக்கு கொண்டு போய் வச்சாங்கன்னா, இவன் தான் அநியாயம் பண்ண மாட்டான், இவன் தான் புராடு பண்ண மாட்டான், திண்டு சோத்துக்கு நன்றியா இருப்பான், அவன் போட்டதுக்கு நமக்கு விசுவாசமா இருப்பான், யாருக்காக வேண்டியும் என்ன செய்ய மாட்டான், காட்டி கொடுக்க மாட்டான். காட்டி கொடுக்காத சமுதாயம் இந்த முஸ்லிம் சமுதாயம். அப்படி என்று இந்த இலங்கை வரலாறே, இலங்கையினுடைய பாட சிலபஸ்ல புத்தகத்துல எழுதப்பட்டிருந்த ஒரு வரலாற்று குறிப்பு இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்குது. பங்கர கம்மன்ன அப்படிங்கிற அந்த ஊர் ஒரு முஸ்லிம் மக்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது ஒரு மன்னரால். ஏன் எழுதி கொடுக்கப்பட்டது? இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு இருந்துச்சு. அவங்கள ஐயா என்று தான் சொல்லுவாங்க, முதலாளி என்று தான் சொல்லுவாங்க, நம்பிக்கைக்குரியவங்க தான் சொல்லுவாங்க, நம்பலாம், அவன்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க குடிக்க மாட்டாங்க, அவங்க சாராயம் குடிக்க மாட்டாங்க, அவங்க தூள் பாவிக்க மாட்டாங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஏமாத்த மாட்டாங்க, அவங்க புராடு பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு நம்பிக்கை முஸ்லிம்களை பத்தி இருந்துச்சு. 60 வயசு அடைஞ்சதுல இருந்து 40 வயசு வரைக்கும் இளைஞர்கள் தான் அப்படிங்கிறது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இமாம்கள் கொடுத்த வரை விளக்கணம். இளைஞர்கள் யுவதிகள் அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? சிலர் நினைச்சிருக்கிறோம் திருமணம் முடிக்கும் வரைக்கும் இளைஞர்கள் அப்படின்னு. இந்த வயசுல யார் செல்லும் கேட்க மாட்டாங்க. அது பருவ வயதை அடைந்ததுல இருந்து 40 வயது வரைக்கும் உட்பட்டவர்கள் இளைஞர்கள் அடங்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் ரோமானியாவில் 12 வயசுல திருமணம் முடிக்கிறாங்க. ஏன்னா சமுதாயத்தினுடைய சில நடவடிக்கைகளுக்கு முன்னோடிகளாக அவங்க தான் இருப்பாங்க, முன்னுக்கும் அவங்க தான் இருப்பாங்க. ஒரு சமுதாயத்தை வழிகெடுக்கணுமாக இருந்தால், ஒரு இனத்தை அழிக்கணுமாக இருந்தால், அந்த இனத்தில் உள்ள இலசுகளை கெடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அடுத்த ஜெனரேஷன் இல்லாம போய்த்திரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிற அளவுக்கு இளைஞர்கள் எல்லாம் மது போதையிலையும் தூள்லையும் ட்ரக்ஸடிட்டிலையும் அங்க கிடக்கிறத நாங்க பார்க்கலாம். இந்த அன்பு தேவையால் பிள்ளைகள் பாதிக்கப்படும், மனைவி பாதிக்கப்படுவா, புருஷன்னு பார்க்கல, காய்ச்சல் 3 நாள் அவனுக்கு இன்னும் விளங்கல அப்படின்னு அவ ஆச்சரியப்படும் போது எவனாவது ஒருத்தன் மேடம் ஏன் ஒரு மாதிரி என்னாச்சுன்னு கேட்பான், அவளோட ஓடி போயிடுவான், அவனோட ஓடி போறா. இதனாலதான் பிள்ளைகள் பாதிக்கப்படுது. பாப்பா உமா நிமிந்து பாக்குறான்ல, எவனோ தூரத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு உதவி செய்யறான், அவன் மேல நட்பு வருது, அவன் மேல நம்பிக்கை வருது, அவன் கொடுக்கறதையெல்லாம் சாப்பிடுறான், அதனால இவன் பழுதாகி போறான். அதனால அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா கடந்த காலங்களில் நம்முடைய நாட்டில் நம்ம சிறுபான்மையினர்களாக இருந்தோம். வெறும் ஒரு 7% 8% தான் நம்ம முஸ்லிம்கள் இருந்தோம். ஆட்சியாளர்கள் எல்லாம் பக்கத்துல வச்சிட்டு இருந்ததெல்லாம் முஸ்லிம்களாகத்தான் இருந்துச்சு. இலங்கையில மன்னர்கள் ஆட்சி செய்தாங்க. மன்னர்கள் ஆட்சி செய்த இடமெல்லாம் குளங்கள் கட்டி இருப்பாங்க. அதனாலதான் நதிக்கரை நாகரீகங்கள் வந்தது. எங்க தண்ணி இருக்கிறதோ அங்க மனிதன் போய் ஒட்டிக்குவான். அப்ப நீர் இருக்கிற இடத்துல மனிதன் இருப்பான். வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யாரை பின்பற்றான்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றி. மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்துல சொல்றான், கூ அம்புசக்கும் வஹ்லீக்கும் நாரா அப்படிங்கிறான். அந்த கூங்கிறது தக்குவா என்கிற அந்த சொல்லில இருந்து வந்ததுதான். அது கூ அம்புசக்கும் வஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான். அந்த நரகத்தினுடைய எரிபொருட்கள் என்ன தெரியுமா? மனிதர்களும் கற்களும் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அந்த நரகத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம மட்டும் இல்லாம நம்முடைய வாரிசுகள் நம்முடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்வது நம் மீது ஒரு கடமையாக இருக்கிறது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸூலின் அன் ரஅய்யத்திஹி, நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையில விசாரிக்கப்படுவீங்க அப்படிங்கிறான். அப்ப நம்மளை பற்றி அல்லாஹ் விசாரிக்க போறான். இப்போ ஒரு அரச உத்தியோகத்தில் இருக்கிறவர் பயந்து இருப்பாரு. எந்த நேரம் டீம் வருதுன்னு தெரியும், எந்த நேரம் ஆடிட் பாயிறாங்கன்னு தெரியும், எப்ப பையில செக் பண்ண போறாங்கன்னு தெரியாது, பயந்து இருப்பாங்க. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், மறுமையில உங்களை விசாரிப்பான் அல்லாஹ். நீ எப்படி நடந்த, உன்னுடைய உறுப்புகள் எப்படி பாதுகாத்த, உன்னுடைய உடம்பை நீ எப்படி பார்த்துக்கிட்ட, உன் மனைவி மக்கள் எப்படி பார்த்துக்கிட்ட, உன் பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கிட்ட, உன் அயலவர்கிட்ட எப்படி நடந்துகிட்ட, எல்லாத்தையும் அல்லாஹ் விசாரிப்பான். அப்ப குல்லுக்கும் ராய், நம்ம எல்லாருமே லீடர்கள் தான். லீடர் என்று தனியா ஒரு பகுதி கிடையாது. ஒருத்தருக்கு கீழே யாருமே இல்லை, ஒத்த ஆளு தனியா இருக்கிறான், அவன் உடம்ப பாக்குறது அவனுடைய கடமையா இருக்குது. ஏன்னா உடம்ப நீ பார்த்து கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒலி ஜஸதிக அலைக ஹக்கா, உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குங்கிறாங்க. எந்த அளவுக்கு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கண்டா,
இரவு முழுக்க நின்று வணங்க போறேங்கிறாரு, வணக்கத்திலேயே நேரத்தை கழிக்க போறேங்கிறாரு. அவர்கிட்ட சொல்றாரு கண்ணுக்குரிய ஹக்கிரிக்கு தூங்குப்பாங்கிறாரு. வணங்கி கூட உடம்ப கெடுத்துறாத, இரவெல்லாம் நின்று வணங்க போறேன்னு சொன்னதுக்கு ஒலி ஐனிக்கு அலைக்கு ஹக்கா, ஒலி சௌஜிக்கு அலைக்கு ஹக்கா, உன் கண்ணுக்கு செய்யற கடமை இருக்கு, உன் மனைவிக்கு செய்யற கடமை இருக்குது, தொழுதுட்டே இருந்து அதெல்லாம் யாரு பாக்குறாரு, தூங்கு அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரம் தொழு, கொஞ்ச நேரம் தூங்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி புகாரி ஷரீஃபில் 975வது ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் என்ன செய்யறேன், நோன்பு வைக்கிறேன், நான் தூங்கவும் செய்கிறேன், நான் தொழுறேன், நான் பெண்களை திருமணம் முடிச்சிருக்கிறேன், திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. சுன்னத்தி பலைச மின்னி, என் சுண்ணத்தை யாரு விட்டாங்களோ அவங்க என்னை சார்ந்தவன் இல்ல அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது புகாரியிலே முஸ்லிமிலே வருது. புகாரியில 975வது ஹதீஸாக இது என்ன செய்யப்படுது, பதிவாய் இருக்குது. அப்ப நம்ம அந்த கடமைகளை எல்லாம் செய்யணும். அப்ப நம்மளையும் நம்ம பாதுகாக்கணும். உடம்ப அல்லாஹ் பாதுகாக்க சொல்றான், பார்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி நம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹ் விசாரிப்பான். பிள்ளை எப்படி வளர்த்தேன், உன் மனைவி மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன், தங்கச்சி எப்படி பார்த்துக்கிட்டேன், தம்பி எப்படி பார்த்துக்கிட்ட, இதெல்லாம் அல்லாஹ் தாலா என்ன செய்வான், நாளை மறுமையில அல்லாஹ் தாலா விசாரிப்பான். அப்ப இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், ஒரு சமுதாயத்தினுடைய முள்ளந்தண்டு, முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய ஒரு முள்ளந்தண்டினுடைய ஆணிவேர் என்று சொல்லக்கூடியது அந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் தான். இளைஞர்கள் அல்லாஹ் தாலா தனியா என்ன செய்யறான், சிறப்பா சொல்லி காட்டுறான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இதுவும் புகாரி கிரந்தத்துல 974வது ஹதீஸாக பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். யா மஅஷர ஷபாப், அப்ப சொல்றாங்க, இளைஞர் சமுதாயமே அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க. இளைஞர் சமுதாயமே அப்படின்னு என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. அப்ப இந்த இளைஞர்கள், இளவட்டுக்கள் அப்படிங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்து பேசிய ஒரு முக்கியமான ஒரு கடமையில இருக்கிறவங்க. அதே மாதிரி புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி லா லில்ல இல்லா லில்லுஹு. அல்லாஹ் தஆலா 7 சாராருக்கு நிழல் கொடுக்கிறான். 7 சார், யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி, அல்லாஹ் தஆலா அவன் நிழல்ல இருந்து நிழல் கொடுக்கிறான். எப்ப நிழல் கொடுக்கிறான்னு சொன்னா, யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு, அவனுடைய நிழல் தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளையில் அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான் 7 சாராருக்கு. இன்னொரு ரிவாயத்துல வருது, அரிசி நிழல் கொடுக்கிறான் அப்படின்னு வருது, அரிசி நிழல் என்று வருது. அப்ப அல்லாஹ்வின் நிழல் கொடுக்கிறான். அப்போ சூரியன் பக்கத்துல கொண்டு வரப்பட்டு மக்கள் எல்லாம் அல்லோலப்பட்டு அலைஞ்சு திரியக்கூடிய அந்த நாளையில 7 தன்மை கொண்டவர்களுக்கு, 7 பேர் என்ன, 7 பேர் இல்ல, இந்த 7 தன்மை கொண்டவர்கள், அது எத்தனை கோடி பேர் எல்லாம் இருக்கலாம், 7 சாராருக்கு அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், நிழல் கொடுக்கிறான். முதலாவதாக அல்லாஹ் தாலா அங்க சொல்றது இமாமுன் ஆதிலங்கிறான். அல்லாஹ் நீதம் செலுத்தக்கூடிய தலைவன். ஏன் நீதம் செலுத்தக்கூடிய தலைவனுக்கு அந்த பரிசு அப்படின்னு சொன்னா, அவன் தான் தலைவன், அவனுக்கு கேள்வி கேட்க யாருமே இல்லை. ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதியாக, ஒரு நாட்டுக்கு அரசனாக ஒருத்தன் இருக்கிறான், அவனை யாராவது கேள்வி கேட்க முடியுமா, நீ ஏன் இப்படி தீர்ப்பு வழங்குவ, நீ ஏன் இப்படி மக்களுக்கு நீ பனிஷ்மெண்ட் கொடுத்த, யாராவது கேள்வி கேட்க முடியுமா, முடியாது இல்ல. அவனை கேட்க யாரும் இல்லாத நேரத்திலேயே அவன் நீதியா நடக்கிறான்டா, அவன் ஆற பயந்திருக்கிறான். அவனை கேட்கறதுக்கு யாருமே இல்ல, அவன் செஞ்சா யாருக்குப்பா கேட்க முடியும், அவனே நீதியா நடந்துக்கிறான். அப்படி செய்யக்கூடாது, தப்பு, நம்ம கரெக்டா தான் இருக்கணும் அவன் செய்யறான்டா. அவன் யாருக்கு பயப்படுறான், அல்லாஹ்க்கு பயப்படுறான். அப்ப தன்னை கேட்க ஆள் இல்லாத நிலையிலேயே அவன் அல்லாஹ் பயந்துக்கிட்டான், அவனுக்கு தான் முதல் இடம். 2வது கொடுக்கக்கூடிய இடம் யாரு தெரியுமா, ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ். 2வது யாருன்னு சொன்னா, தன்னுடைய வாலிப பருவத்தை வணக்கத்தில் வளர்த்த வாலிபன், வாலிப பருவத்திலேயே வணக்கத்தில் வளர்ந்த வாலிபன். அப்ப அந்த இளமைகள், அந்த இளைஞர்கள், யுவதிகள் அந்த வாலிப பருவத்தை வணக்கத்துல கழிக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. அந்த சமுதாயத்தினுடைய முள்ளந்தண்டா இருக்கக்கூடிய இந்த இளசிகள் முக்கியமாக இபாதத்துல நேரத்தை கழிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த 2வது இடம். 3வது இடம் யாருக்கு சொல்றான்னு சொன்னா, எவருடைய உள்ளம் பள்ளியோடு கொழுவிக் கொள்கிறதோ அவரு, உள்ளம் பள்ளியோட கொழுவிக்கிட்டவரு. அப்ப பள்ளிவாசல் தொடர்பு இருக்கிறது. அப்ப அதுல முக்கியமாக நாம எடுக்கக்கூடிய இந்த விடயம் 2வது, அதாவது இளைஞர் பருவத்திலேயே வணக்கத்தில் வளரக்கூடிய ஒருவர். ஏன்னா இந்த வயசுல யார் செல்லும் கேட்க மாட்டாங்க, அடங்க மாட்டாங்க. இந்த வயசுல இருக்கிற இளவசி என்று சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இளைஞர்கள் யுவதிகள் அப்படின்னா என்ன நினைக்கிறோம், அது பருவ வயதை அடைந்ததிலிருந்து 40 வயது வரைக்கு உட்பட்டவர்கள் இளைஞர்கள். கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை குட்டி பெற்றிக்கலாம், இளைஞர்கள் தான்.
இளைஞர்கள் என்கிறதுக்குள்ள நம்ம ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கிறோம் திருமணம் முடிக்கும் வரைக்கும் இளைஞர்கள் அப்படின்னு. அப்படியெல்லாம் ரோமானியாவில் 12 வயசுல திருமணம் முடிக்கிறாங்க. அப்ப இளைஞர்கள்ங்கிறது அந்த கல்யாணம் பண்றது இல்ல, பருவ வயசு அடைஞ்சதுல இருந்து 40 வயசு வரைக்கும் இளைஞர்கள் தான் அப்படிங்கிறது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இமாம்கள் கொடுத்த வரை விளக்கணம். அப்ப இந்த இளைஞர்கள் என்பவர்கள் அவங்க திருமணம் முடிச்சிருப்பாங்க, குழந்தை குட்டி பெற்றிருப்பாங்க, அவங்க வயசு இளைஞர்களாக இருக்கிறாங்க. இவங்க இந்த சமுதாயத்தினுடைய ஒரு முக்கியமானவர்களாகத்தான் கருதப்படுறாங்க. ஏன்னா சமுதாயத்தினுடைய சில நடவடிக்கைகளுக்கு முன்னோடிகளாக அவங்க தான் இருப்பாங்க, முன்னுக்கும் அவங்க தான் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தா, சாதிக்கிறதா இருந்தா அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் அடுத்த தலைமுறைக்கு தலையெழுத்து தீர்மானிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஒரு சமுதாயத்தை வழிகெடுக்கணுமாக இருந்தால், ஒரு இனத்தை அழிக்கணுமாக இருந்தால், அந்த இனத்தில் உள்ள இலசுகளை கெடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அடுத்த ஜெனரேஷன் இல்லாம போய்த்திரும். இப்ப அதுதான் நம்முடைய சமுதாயத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆபத்தா கூட கருதப்படுது. ஏன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிற அளவுக்கு இளைஞர்கள் எல்லாம் மது போதையிலையும் தூள்லையும் ட்ரக்ஸ் அடிக்ட்லையும் அங்க கிடக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா கடந்த காலங்களில் நம்முடைய நாட்டில் நம்ம சிறுபான்மையினர்களாக இருந்தோம். வெறும் ஒரு 7% 8% தான் நம்ம முஸ்லிம்கள் இருந்தோம். ஆனா இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு இருந்துச்சு. அவங்களை ஐயான்னு தான் சொல்லுவாங்க, முதலாளின்னு தான் சொல்லுவாங்க, நம்பிக்கைக்குரியவங்க தான் சொல்லுவாங்க, நம்பலாம், அவன்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க பொன் பிடிக்க மாட்டாங்க, அவங்க சாராயம் குடிக்க மாட்டாங்க, அவங்க தூள் பாவிக்க மாட்டாங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஏமாத்த மாட்டாங்க, அவங்க புராடு பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு நம்பிக்கை முஸ்லிம்களை பத்தி இருந்துச்சு. ஆட்சியாளர்கள் எல்லாம் பக்கத்துல வச்சிட்டு இருந்ததெல்லாம் முஸ்லிம்களாகத்தான் இருந்துச்சு. இலங்கையில மன்னர்கள் ஆட்சி செய்தாங்க. மன்னர்கள் ஆட்சி செய்த இடமெல்லாம் குளங்கள் கட்டி இருப்பாங்க. ஏன்னா குளத்தை கட்டி நீர் வடிச்சல்களை அமைச்சு அதை வச்சுதான் ஆட்சி இருக்கும். ஏன்னா மனிதன் நீர் இருக்கிற இடத்துலதான் இருப்பான். அதனாலதான் நதிக்கரை நாகரீகங்கள் வந்தது. எங்க தண்ணி இருக்கிறதோ அங்க மனிதன் போய் ஒட்டிக்குவான். அப்ப நீர் இருக்கிற இடத்துல மனிதன் இருப்பான். இலங்கையில மன்னர்கள் வாழ்ந்த இடமெல்லாம் குளம் கட்டியிருப்பான். அந்த குளத்தினுடைய அணைக்கட்டு தான் அவன் தலையெழுத்தா இருக்கும். அந்த அணைக்கட்டு உடைக்கப்பட்ட ஆட்சி கவுளும். அதனால இலங்கையில் மன்னர்கள் கட்டிய குளங்களின் அணைக்கட்டின் அருகிலே குடியமர்த்தப்பட்டது எல்லாமே முஸ்லிம்கள் தான். சிந்திச்சு பாருங்க, வரலாற்றை புரட்டி பாருங்க. ஒவ்வொரு அணைக்கட்டு அருகிலே இருந்தவர்கள்லாம் முஸ்லிம் கிராமங்களாகத்தான் இருந்துச்சு. ஏன் அந்த மன்னர்கள் அவங்களுக்கு கொண்டு போய் வச்சாங்கன்னா, இவன் தான் அநியாயம் பண்ண மாட்டான், இவன் தான் புராடு பண்ண மாட்டான், திண்டு சோத்துக்கு நன்றியா இருப்பான், அவன் போட்டதுக்கு நமக்கு விசுவாசமா இருப்பான், யாருக்காக வேண்டியும் என்ன செய்ய மாட்டான், காட்டி கொடுக்க மாட்டான். காட்டி கொடுக்காத சமுதாயம் இந்த முஸ்லிம் சமுதாயம் அப்படி என்று இந்த இலங்கை வரலாறே, இலங்கையினுடைய பாட சிலபஸ்ல புத்தகத்துல எழுதப்பட்டிருந்த ஒரு வரலாற்று குறிப்பு இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்குது. பங்கர கம்மன்ன அப்படிங்கிற அந்த ஊர் ஒரு முஸ்லிம் மக்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது ஒரு மன்னரால். ஏன் எழுதி கொடுக்கப்பட்டது? அந்த பங்கர கம்மன்ங்கிற அந்த இடம் ஏன் முஸ்லிம்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது? ஒரு மன்னரை காட்டி கொடுக்காமல் தான் கொல்லப்பட்டு அந்த இடத்தில் ரத்தம் சிந்திய ஒரு முஸ்லிம் பெண்மணிக்காக அந்த மக்களுக்காக அந்த ஊரை எழுதி கொடுத்த வரலாறு நம்முடைய நாட்டினுடைய தமிழ் பாட புத்தகத்திலே பதியப்பட்டிருந்தது. தூக்கப்பட்டாச்சு, இப்ப இல்லாது. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி அது என்ன செஞ்சது இருந்துச்சு. அப்ப எப்படி ஒரு சமுதாயத்தை காட்டி மன்னனை காட்டி கொடுக்கல, நான் ஒழிச்சுக்கிறேன்னு சொல்லிடாதம்மா, வாய்மை மேறினா கொலை செய்யப்பட்டால் காட்டி கொடுக்கல. அந்த முஸ்லிம் பெண்ணுடைய ரத்தத்தை அள்ளிமா ரக்கலே என்று பூசினா, என்னை காப்பாத்திய ரத்தம் என்று பூசினா, அதனாலதான் முஸ்லிம்களுக்கு மரக்கலையாண்ட பேரே வந்துச்சு என்று வரலாறு சொல்லுது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம் சமுதாயம் நாம இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? தூள்காரையாண்டு ஆயிப்போச்சு. முஸ்லிம் சொன்னா என் தூள் வச்சிருப்பான், கொஞ்சம் தாடியோட போனா ஏர்போர்ட்ல கொஞ்சம் ஊண்டி செக் பண்ணி பார்க்கறான், என்னமோ நடக்க போகுது அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் என்றாலே திறந்து விட்ட ஒரு சமுதாயமாக நம்ம இருந்தோம். இப்ப முஸ்லிம் என்றாலே கொஞ்சம் நின்று செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாற அளவுக்கு நிலைமை மாறி இருக்குது. இது என்ன சதி என்று தெரியல. நம்முடைய முஸ்லிம்கள் தான் அதிகமாக இன்னைக்கு தூள் பாவனையில ஜெயில இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால், எதிர்காலம் கடந்த அடுத்த வருடம் இன்னும் ஒரு 20 வருடம் தாண்டும் போது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமோ என்று பார்க்கப்படுது. ஏன்னா இளைஞர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையானால் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஆட்சியாளர்கள், அடுத்த தலைவர்களாக இருக்க வேண்டியவர்கள் சருகுகளாக போவாங்க. சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூஷக்குல் உம்மன் ததா அலைக்கும் கமா ததா அல் அக்லத்து இலா கஸஅத்திஹா.
ஒரு பல சமுதாயம் ஒன்று சேர்ந்து உங்களை எல்லாம் ஒரு சாப்பாட்டு தட்டில் இருக்கிற சாப்பாட்டை ஆளுக்கு ஒரு கை போட்டு முடிச்சிடுவோம் வாங்க என்று கூப்பிடுவதை போன்று உங்களை அழிப்பதற்கு ஒன்று சேரும் ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும் அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இஸ்லாமிய சமுதாயத்தை எல்லாம் வாங்க ஆளுக்கு ஒரு குண்டை போடுங்க முடிச்சிடலாம் அப்படி என்று பலர் சேரக்கூடிய ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும் அப்படின்னு சொன்னபோது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் கேட்கறாங்க, நஹ்னு ஹீனைது மின் கில்லத்தின் யா ரசூலல்லாஹ், அப்ப நாங்க ரொம்ப கம்மியா இருப்போமா, கொஞ்சம் பேரா இருப்போம், டக்குன்னு முடிக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெல் அன்தும் அக்ஸர், நீங்க தான் அப்ப அதிகமா இருப்பீங்க, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகளா இருப்பீங்க, ஆட்கள் தான் கூட, ஆனா ஒண்ணும் இல்லை, மார்க்கம் இல்லை, மார்க்கம் இல்ல, தன்னம்பிக்கை இல்ல, தைரியம் இல்ல, சருகுகளா போய் தருவீங்க. உங்களை பற்றி அச்சத்தை எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து எடுத்துருவான், உங்களுக்கு வகுன்ங்கிற ஒரு நோய் பரவிடும் அப்படிங்கிறாங்க. ஒமல் வகுனி யா ரசூலல்லாஹ், வகுன் என்றால் என்ன என்று கேட்டாங்க நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வகுன் என்று சொன்னால் ஹுப்பு துன்யா கராஹியத்துல் மௌத் என்றாங்க. உலகத்து ஆசை மோகம் பிடிச்சு அலைவீங்க. அடுத்தது மரணிக்க விருப்பம் இல்லாம ஓடுவீங்க. மௌத்தாகிறதுக்கு பயம், மௌத்தாகிறதுக்கு பயம், இன்னும் வாழணும் ஆசை, உலகத்து மோகம் இது வந்துரும் அப்படின்றாங்க. இன்றைய காலகட்டம் அது நடந்துகிட்டு இருக்கு. இந்த உலகத்து மோகம் இளைஞர்கள் எல்லாம் அப்படி இருக்கிறாங்களோன்னு தெரியல, என்ன நடந்துகிட்டு எனக்கு புரியல. பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்த காலம் போய் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, தானா வளருதுங்கிற காலத்துக்குள்ள வந்தாச்சு. பிள்ளைய பெற்றோர்கள் வளர்க்குதா, பெற்றோர்களை பிள்ளை வளர்க்குதான்னு சொல்ல முடியல. ஏன்னா அவன் இஷ்டத்துக்கு தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். சாதாரணமா ஒரு பிள்ளை வெட்டுற முடியில கூட ஒரு தகப்பன் தலையிட முடியாத சூழ்நிலை இன்றைக்கு உருவாயிட்டு இருக்கு. அவன் பாட்டுக்கு ஒரு ஸ்டைல முடிய வெட்டிட்டு வரான், என்னடா இது இப்போ ஒழுங்கா வெட்டிட்டு வரானா, அவங்க வேலையை பாருங்க அப்படிங்கிறான். நம்ம எவ்வளவு சம்பாதிச்சு கொட்டுறோம், எவ்வளவு அவனுக்கு உழைச்சு கொடுக்குறோம், படிக்க வைக்கிறோம், நாகரிகம் கொடுக்குறோம், கௌரவத்தை கொடுக்குறோம், எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோம். கடைசியா நம்முடைய கருத்தை திணிக்க முடியாம போகுது பாருங்க. இதுதான் கையாலாகாத நிலையில இன்றைக்கு பெற்றோர்கள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பெற்றோர்களுக்கு அஞ்சி கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு காணல. அதுக்கு என்ன காரணம் என்றால் நம்முடைய நடத்தைகளும் வளமுறைகளும் நடைமுறைகளும் சரியில்லாம போச்சு. நம்ம பிள்ளைகளை தொடக்கூடாது, அடிக்கக்கூடாது, நொந்துடக்கூடாது, வலிச்சிடக்கூடாது, அப்படித்தான் நாம பிள்ளைகளை வளர்க்குறோம். ஆனா பிள்ளைகளை அப்படி வளர்க்கும் போது பிள்ளைகள்கிட்ட ஒழுக்கமும் காணாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறத நாங்க பார்க்கலாம். ஸ்கூல்ல பிள்ளைகளை சேர்க்கும் போதே, சார் இதான் பிள்ளை, கண்ணை மூக்க தவிர மற்ற இடமெல்லாம் அடிங்க சார், அப்படித்தான் பிள்ளைகளை ஆரம்ப காலத்துல ஸ்கூல்ல சேர்த்தாங்க. அப்ப கல்வி கொஞ்சமாகவும் ஒழுக்கம் நிறைவாகவும் ஸ்கூலுகளை படிச்சு கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப ஒழுக்கம்ங்கிறதே ஸ்கூல்ல கிடையாது. ஏன்னா ஸ்கூல்லையே டீச்சர்ஸ் டேக்கு டீச்சர்ஸ் மாதிரி டான்ஸ் போடுறாங்க, அதை நம்ம பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க ஒழுக்கம் இல்லை. அவனே சினிமா பாட்டுக்கு ஆடும்போது பிள்ளைகள் எப்படி நல்ல விஷயம் பெறும். ஆசிரியர்கள் இருப்பீங்க, மன்னிச்சுக்கோங்க, ஒரு சில ஆசிரியர்களை தவிர நிறைய பேர் இன்றைக்கு டான்ஸ் போடுறாங்க. அப்ப எங்க அங்க ஒழுக்கம் இருக்கும்? நம்ம தான் சொல்லிட்டோமே ஆசிரியர்களுக்கு கையை வைக்க கூடாது அப்படிங்கிறோம். தொட்டவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறான், என் பிள்ளைக்கு அடிச்சு போட்டான், அவனுக்கு எதுக்கு மம்பு, ஒன்னும் அடிக்க மாட்டான், இன்னைக்கு படி கட்டிப்போ, எங்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்குது அப்படி என்று இன்றைக்கு ஆசிரியர்கள் ஒதுங்குறாங்க. பேரண்ட்ஸ் அடிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு சேவ் ஆஃப் த சைல்டு, யூனிசெஃப், இப்படி பெயர்களை வச்சு ஹியூமன் ரைட்ஸ், இப்போ உள்ள நாகரிகம், பிள்ளைகளை தொடலாமா, பெரம்பு வைக்கலாமா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நாம அடிக்கல, பிள்ளைய வளர்த்துட்டோம். இப்ப பிள்ளைக்கு போலீஸ்காரன் அடிக்கிறான், நம்ம போய் காலை பிடிச்சு கெஞ்சுறோம். இப்ப போலீஸ்காரன் அடிக்கிறான், நாம கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். என்ன நடக்குது, எங்க போறான், என்ன நடக்குங்கிறது யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகளை கண்காணிக்க சொல்லித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 7 வயதை கொண்டு தொழுகையை கொண்டு ஏவுங்க. 7 வயதை அடைஞ்சா தொழுகையை கொண்டு ஏவுங்க. 7ல ஏவுங்க, 8ல ஏவுங்க, 9ல ஏவுங்க, 10ல ஏவுங்க, இப்ப தொழலாட்டி அடியுங்கிறாங்க. அப்ப எடுத்ததும் அடிக்க சொல்லல, 10 வயசு வரைக்கும் சொல்லு, கேட்கலாட்டி அடி. அடிக்கத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதுக்கு அடிக்கிறோம்? கெட்டு போகாம இருக்கத்தான் அடிக்கிறோம். நம்ம லேசா தட்டி திருத்தலாட்டி பெருசா தட்டுவோம். அப்ப நம்ம வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்ப பிள்ளைகளை நம்முடைய கொண்ட்ரோல வச்சிருக்கணும். அப்ப பிள்ளைகள் என்ன செய்து எங்க போகுதுங்கிறத பேரண்ட்ஸ் ரொம்ப கவனிக்கணும். இளைஞர்கள் ரொம்ப யோசிக்கணும். நமக்கு புத்தி தெரியுது, நாம மார்க்கத்தோட இருக்கணும்ன்றத நாமளும் யோசிக்கணும். பெற்றோர்களும் மிக முக்கியமாக கவனிக்கணும். நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இஸ்லாம் கொடுக்கப்படுதா, இறையச்சம் கொடுக்கப்படுதா, மார்க்கம் கொடுக்கப்படுதா அப்படிங்கிறத நாங்க பார்க்கணும். நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், எல்லா நாட்டுக்கும் போகணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கிறோமே தவிர மறுமையை நம்ம மறந்துடுறோம். மறுமையில என்ன கேள்விகள் கேட்கப்படும்? மறுமையில எதை கேட்கப்படும்? எவ்வளவு சம்பாதிச்ச, எத்தனை வீடு வாங்கின, எத்தனை வண்டி வச்சிருந்தேன்னு கேட்கப்படுமா? அவ்வளுமா யுஸலுல் அப்து யௌமல் கியாமா அனிஸ் ஸலா.
நாளை மறுமையில் ஒரு மனிதன் விசாரிக்கப்படுறது தொழுகையை பற்றி என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சூரத்து நிசா 103வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா, நிச்சயமாக இந்த மூமின்களுக்கு தொழுகை ஒரு நேரம் குறித்த கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரா அல் முத்தஸிர் 42 43வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மசலக்கக்கும் ஃபி சக்கர், சக்கர் என்கிற நரகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கேட்கப்படும், எப்பா இதுக்குள்ள வந்தீங்க, இந்த சக்கரங்கிற கொடுமையான நரகத்துக்குள்ள ஏன் வந்தீங்க? ஏன்னா அந்த கொடுமையான நரகத்தை பத்தியும் சூரா அல் முத்தஸிர் 29வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது லவ்வாஹத்துல் பஷர், எட்டி பார்த்தால் மனித தோலை கலட்டி விடும் அவ்வளவு கொடூரமான நரகம் அப்படிங்கிறான். 43வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொழாம இருந்துட்டோம் அதனால இங்க வந்துட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம பிள்ளைகள் தொழுவுதா, தொழுகையில கவனம் செலுத்துறோமா? அவன் தொழுதுட்டானா? ஒவ்வொரு வாட்டியும் கேட்கணும். அவனுக்கு 24 வயசா இருக்கலாம், நீ தூங்குறையப்பா எஷா தொழிட்டியா, ஸ்கூல் கலைஞ்சு வந்தையப்பா லொஹர் தொழுத்தியா, அசர் தொழிட்டியா, மகரி தொழிட்டியா, எலும்புப்பா சுபஹ் தொழு. இது பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு கைடு. பிள்ளைகள் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய அச்சம் அவர்களுக்கு அடிக்கடி எடுத்து செல்லப்பட வேண்டும். எப்பவுமே அல்லாஹ்வை அஞ்சவன். எல்லாம் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். சிசிடி கேமராவுக்கு இருக்கிற பயம் கூட அல்லாஹ்வுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சிசிடி கேமரா இருந்தா எடுத்ததை வச்சுட்டு போறான். எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் பார்த்துட்டு தானே இருக்கிறான், அல்லாஹ் கண்காணிச்சுக்கு தானே இருக்கிறான். அப்ப கேமரா இருக்கிற இடத்துல வண்டி ஸ்லோ ஆகுது இல்ல, 100 மீட்டர் 100க்கு மேல போகக்கூடாது, முன்னாடி கமராண்டோடனே வண்டி செலவாகுது இல்ல, எப்பவுமே அல்லாஹ் பார்த்துட்டு தானே இருக்கிறான். ஏன் நாம பாவத்தை கைவிடக்கூடாது? ஏன் நாம தப்பு செய்யக்கூடாது? அப்போ ஒரு கேமராக்கு கூட கொடுக்குற மரியாதையை நம்ம அல்லாஹ் கொடுக்கறது இல்லையா? அல்லாஹ் அஞ்சுறது இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே அல்லாஹ் நம்ம கண்காணித்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான். நீ செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் விசாரிக்கப்படும்பா. இது நினைக்க கூடாது, தப்பா நினைச்சிடாத, தப்பான ஆள்கிட்ட கூடாத, யாரோடு பழகுறான்னு பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம பிள்ளைகளை பார்க்கணும். நம்முடைய அம்பிஷனே பிள்ளைங்க தான், நம்முடைய எதிர்காலமே பிள்ளைகள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா மாத இப்னு ஆதம் இன் கத்அ அமலுஹு இல்லா மின் ஸலாத், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 விடயத்தை தவிர மற்ற எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும், மற்ற எல்லாம் நின்றும். மௌத்தாய் மண்ணுல போய் நம்முடைய எலும்புகள் எல்லாம் இத்து போனாலும் நமக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் 3 தான். அதுல ஒன்று வலதின் சாலிஹின் யதுலஹு, நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை, துஆ செய்யக்கூடிய குழந்தை. அந்த துஆ செய்யக்கூடிய குழந்தை என்ன, அந்த வளர்த்திருக்கிறோம், அப்படி அவனை வளர்த்திருக்கிறோம், அந்த பிள்ளை வந்து சேருமா. பிள்ளை வந்து சேருமாண்டா என்ன, அவன் செய்யற எல்லாமலும் வந்துடும். அந்த பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளை குரானது வரும், அந்த பிள்ளை தொழுகிறது வரும், அந்த பிள்ளை அடுத்தவனுக்கு நல்லது செய்யறது வரும். அந்த பிள்ளையை நம்ம தான் உருவாக்கி இருக்கிறோம், வளர்த்திருக்கிறோம். அவன் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் ஒரு பேரண்ட்ஸுக்கு, தகப்பனுக்கு, தாய்க்கு வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம பிள்ளைகளை பெற்றெடுத்தோம் என்றால் நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 4 பிள்ளைண்டா 4 வாசல் இருக்குது, வேண்டிய வாசல்ல சொர்க்கம் போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தாச்சு. அந்த பிள்ளைகளை இபாதத்துள்ள பிள்ளைகளாக, வணக்கவாளிகளாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக அவர்களை கண்காணித்து வளர்க்க வேண்டும். அதுல நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? பிள்ளைகளை எப்பவுமே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் வளர்க்கணும். நபியை பின்பற்று, நபிதான் நமக்கு முன்னுதாரணம். அவரை தவிர ஸ்டைல் யாரும் சொல்ல முடியாது. நீ முடி வெட்டணுமா, நபி சொன்ன ஸ்டைல வெட்டுப்பா, நபி தடுத்ததெல்லாம் அசிங்கம் பிடிச்சதுப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நபியை காட்டி கொடுக்க வேண்டும். அவன்டைக்கு பெக்காம் காட்டுங்கிறான், அவன்டைக்கு கெப் காட்டுங்கிறான், அவன்டைக்கு வேற ஸ்டைல முடி வெட்டுறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முடி ஸ்டைலுக்கு அப்ப சொன்ன பேர் கஸ்இ என்றார்கள். கஸ்இ என்றால் முடியின் ஒரு பகுதியை சிரைத்து இன்னொரு பகுதியை வைப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததை இன்னைக்கு ஸ்டைல் ஆக்குறான் யூதன். இப்ப மட்டும் புதுசா வந்த ஸ்டைல் இல்ல, அந்த காலத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அப்படி முடி வெட்டிக்கிட்டாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் அப்பவே தடுத்தாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ்இ என்ற ஹதீஸ்ல வருது. கஸ்இ முறையில் முடி வெட்டுவதை நபி அவர்கள் வெறுத்தார்களாம். இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் அப்படித்தான் வெட்டிட்டு இருக்கிறான். இதுல நரம் போடுது, ஓரமா அப்படியே வலிச்சிருக்கிறான், மேல கொண்டே அரிக்குது, கீழே மொட்டை அரிக்குது, இப்படி முடிய வெட்டிட்டு இருக்கிறான். அது அவனுக்கு நல்லா இருக்குது. ஏன் அது நல்லா இருக்குண்டா, அவன் யூதனை பின்பற்றிட்டு இருக்கிறான். காசாவுல கொண்டு போற யூதர்களை பேஸ்புக்ல எல்லாம் திட்டுக்கிட்டு இருக்கிறோம், நாசமா போகண்டு மனமுருகி பிரார்த்தனை செய்யறோம். இப்படி அநியாயம் பண்றானேங்கிறோம். அவனை திட்டவும் தெரியுது, அவனை பின்பற்றவும் தெரியுதே நமக்கு. அவனை தூக்கி தலைமையில வச்சிருக்கிறோமே, அவன் போட்ட மாதிரி ட்ரௌசர் போறோம், அவன் செஞ்ச மாதிரி முடிய வெட்டிக்கிறோம், அவன் ஸ்டைலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். யாரு நமக்கு முன்னுதாரணம்? 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யூத கிறிஸ்தவர்களை உங்களுக்கு வழிகாட்டிகளாக எடுக்காதீங்க. பஅதுஹும் அவுலியா பஅத், அவனுக்குள்ள சண்டை இருந்தாலும் ஒன்னை எதுக்குறதுக்கு ஒன்று சேர்ந்துக்கிறாங்கிறான் அல்லாஹ். அவனுக்குள்ள சண்டை இருந்தாலும் ஒன்னை எதுக்குறதுக்கு அவன் ஒன்று சேர்ந்துக்கிறான். பஅதுஹும் அவுலியா பஅத்ங்கிறான்.
அவனை யார் பின்பற்றாங்களோ அவர்களும் அவனை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? அநியாயக்கார கூட்டத்துக்கு ஒரு நாளும் அல்லாஹ் நேர் வழி காட்டுறதில்லைங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரைத்தானே அல்லாஹ் நம்மளை பின்பற்ற சொல்றான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் எதனை கொண்டு வந்தாரோ அதை எடுங்க, எதை தடுத்தாரோ அதை விடுங்கங்கறானே அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம பின்பற்ற கூடாதா? அவரை விட நாகரிகமா? அவர் சொன்னதை விட ஸ்டைலா? அவரை ஏன் பின்பற்றக்கூடாது? உலகம் அழியும் காலம் மட்டும் அவர் சொன்னதெல்லாம் நிலைக்கும். நாகரிகத்தின் உச்சத்தை தொட்டாலும் அறிவியலை எட்டி பிடித்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் உலகம் அழியும் மட்டும் நபிதான். அவர் சொன்ன சட்டம் எந்த நாகரிகத்துக்கும் பொருந்தும், எந்த விஞ்ஞான வளர்ச்சியிலும் பொருந்தும். எப்பவுமே இது சரிப்பட்டு வராது, இது பொருத்தமில்லை என்று கழிக்கக்கூடிய எந்த சட்டமும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது கிடையாது. என்றால் அல்லாஹ் தஆலா தான் மனிதனை படைத்தது. அல்லாஹ் இந்த உலகம் எவ்வளவு வளரும் என்று முன்கூட்டியே அறிந்தவன். அல்லாஹ் என்ன நடக்கும் என்கிறதையே நல்லா தெரிந்தவன். அல்லாஹ் தஆலா சூரா ஹதீதுல 22வது வசனத்துல சொல்லி காட்டுறான். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், உங்களையும் இந்த உலகத்திலேயும் நடக்கக்கூடிய அத்தனையும் உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேங்கிறான். அப்ப அல்லாஹ்க்கு தெரியும் என்ன நடக்கும்ங்கிறது. நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டானா, இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்கும்ங்கிறத எழுதிட்டானா. அந்த அல்லாஹ்க்கு தெரியும் எது பொருத்தமான சொன்னா, எந்த புற வாழ்க்கைக்கு சரியான வழி, இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா நம்ம காட்டி தந்து முடிச்சாச்சு. அல்லாஹ் தஆலா 5வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்துல சொல்லி காட்டிட்டான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றோடு உங்களுடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டாச்சு, என்னுடைய அருளை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கிட்டேன், உங்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தீனுல் இஸ்லாத்தையே நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா 5வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்துல இந்த இஸ்லாமிய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டுள்ளது என்றான். அப்ப பூர்த்தியாக்கப்பட்ட இந்த மார்க்கத்தில் எல்லா காலத்துக்கும் பொருத்தமான விஷயம் இருக்கிறது. எனக்கு இது பொருந்தாது, அதற்கு அது பொருந்தாது, அந்த நாட்டுக்கு இது சரி வராது என்று கழித்து விடுவதற்கு இஸ்லாத்தில் எதுவுமே கிடையாது. எல்லா இடத்திலும் பின்பற்றக்கூடிய அளவுக்கு அழகான ஒரு வழிமுறை இந்த மார்க்கம். எல்லோரும் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு விஷயம் இந்த மார்க்கம். இதனாலதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் சாறை சாறையாக மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அன்னளவாக ஜெர்மனியில் மட்டும் வருடத்துக்கு 500 பேர் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறதாக அந்த நாடு அச்சப்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை எல்லோரும் புரிந்து கொள்கின்றார்கள். இருக்கக்கூடியவர்கள் விரண்டோடுகிறார்கள். இஸ்லாத்தின் பக்கம் ஒரு சாரார் வந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இருக்கக்கூடியவர்கள் விரண்டோடி கொண்டிருக்கின்றார்கள். தொழுகையின் பக்கம் பிள்ளைகளை காணல. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த விடயங்கள் எல்லாம் இருக்குது. தேவையில்லாத போதை வஸ்து பாவனைகள் எல்லாம் இன்றைக்கு ஊடுருவி பரவி வந்துகிட்டே இருக்குது. லிக்யூட்டாக, பவுடராக, புகையாக, வேறு வேறு பொருளாக, இன்ஜெக்ஷனாக, டெப்லெட்டாக இந்த போதை வஸ்து பாவனைகள் இன்றைய சமுதாயத்தில் ஊடுருவி நம்முடைய பொருளாதாரம் எல்லாம் காவு கொள்ளப்படுகிறது. நம்முடைய மனித உயிர்கள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது. இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு அறிவித்த ஒரு அறிக்கையின்படி வருஷத்துக்கு 25,000 பேர் புகைத்தலால் மட்டும் சாவுறாங்க. ஏனைய போதை வஸ்துக்களால் எத்தனை பேர் சாவாங்கன்னு நீங்களே முடிவு கொள்ளுங்க. 4 வருஷத்துல 1,00,000 பேர் சிகரெட்டால மட்டும் போகுது. 30 வருஷம் நடந்த பயங்கரவாத யுத்தத்தால் கூட 1,00,000 பேருக்குள்ளதான் போனாங்க. 30 வருஷம் நடந்த பயங்கரவாத யுத்தம், இலங்கையில நடந்த ஆயுததாரிகளால் யுத்தத்தால் மரணித்தவர்களின் எண்ணிக்கை 30 வருஷத்துக்கும் 1,00,000 பேர் தான். ஆனா 4 வருஷத்துல சிகரெட்டால மட்டும் 1,00,000 பேர். அந்த அவ்வளவு பெரிய சுனாமி நடந்துச்சே, இலங்கையில 1,00,000த்துக்குள்ளதான் மரணிச்சாங்க. 4 வருஷத்துல சிகரெட்டால மட்டும் 1,00,000. அப்ப தூளால, மற்ற போதை வஸ்துக்களால, மது அருந்துதலால எத்தனை பேர் போயிருப்பாங்க. அப்ப நாளுக்கு நாள் உயிரை இழந்து கொண்டிருக்கிறோமே, இந்த ஆபத்தான விஷயம் இது எப்படி இந்த சமுதாயத்துக்குள்ள பரவிச்சு? ஒவ்வொரு மனிதனும் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கிறான். நாகரிகத்தை இழந்துகிட்டு இருக்கிறான், தன்மானத்தை இழந்துகிட்டு இருக்கிறான், ஆண்மையை இழந்துகிட்டு இருக்கிறான். அச்சப்பட வேண்டியது என்ன தெரியுமா? நாளைய சமுதாயம் எப்படி இருக்கும் என்று. ஆண்கள் அதிக போதை பாவனையாளர்களாக மாறினால் எதிர்காலத்து ஆண்கள் ஆண்மையற்றவர்களாகுவாங்க. அப்படி ஆண்மையற்ற சமுதாயம் இருக்கக்கூடிய இடத்தில் பெண்கள் விபச்சாரிகளாகுவாங்க. இது தவிர்க்க முடியாதது. விபச்சாரம் அதிகமானால் கேள்விப்படாத நோய்கள் வரவும், அதுவும் தவிர்க்க முடியாதது. இந்த சமுதாயம் கூடுகட்டு போகுமே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உடனே தடுத்து நிறுத்தே ஆக வேண்டும். ஒவ்வொருத்தரும் தன் தெருவை, தன் வீட்டை, தன் ஊரை பாதுகாக்க வேண்டியவர்கள். மன்றா மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, பாவத்தை கண்டாலே கையால தடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபஇல்லம் யஸ்ததி பிலிசானிஹி, அதுக்கு உனக்கு முடியல, சாத்தியம் இல்லை அப்படின்னா நாவால தடு, சொல்லிப்பாரு, சொல்லு அப்படின்றாங்க. ஃபஇல்லம் யஸ்ததி, அதுக்கு உனக்கு முடியாம போனால் ஃபபி கல்பிஹி, ஒதுங்கிடு, இடத்தை விட்டுடு போ.
அந்த மக்களோட சேராத, கலந்துக்காத, சம்மதிக்காத அப்படிங்கிற விஷயத்தை நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் நம்முடைய சமுதாயத்தை திருத்த வேண்டிய ஒரு அழகான ஒரு வழிமுறை. நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்கணும். அவங்க என்ன கேட்கிறாங்கிறத பார்த்து கொடுக்கணும். கேட்கறதெல்லாம் கொடுத்தா நம்ம நல்ல வாப்பான்னு நினைச்சிடாதீங்க. கேட்கறதெல்லாம் கொடுத்தா நல்ல வாப்பா கிடையாது. நாம அந்த பிள்ளைகளை வாழ தெரியாம ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டே இருக்கோம். தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை கொடுக்காம பிள்ளை வளர்த்தா அந்த குழந்தை எதிர்காலத்துல செத்துருவான். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சூசைட் பண்ணுவான். தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுக்கல. நாங்க கேட்கறதெல்லாம் கொடுத்தால் அந்த குழந்தைக்கு கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருப்பான். ஒரு இடம் தப்பானால் அந்த இடத்துல உடைஞ்சு போறான். எல்லாம் கொடுக்க கூடாது. சிலது தப்புப்பா, கூடாது, இது பாதிக்க கூடாது, இது சரியில்லை, இது மார்க்கத்தில் இல்லை அப்படிங்கிறத இல்லைன்னு சொல்லணும். சிலதை கேட்டா மாஷா அல்லாஹ் நல்லதான் கேட்கறது என்னாண்டு கொடுக்கணும். அப்ப பிள்ளைகளுக்கு இதுல நல்லது கெட்டது இருக்குது, பாப்பா சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இது செய்யலாம், இது பிரச்சனை இல்லை, இது அனுமதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஓடுற மோட்டர் பைக்கில் கேட்கறான், இன்னும் ஐடென்டி கார்டு வரல, எப்படி வண்டி கொடுத்த? நம்மகிட்ட காசு இருந்தா மோட்டர் பைக்கில் வண்டி கொடுக்கறதா? 3 பேர் ஓடுறான் பைக்கில், ஓடுற வேகத்துல நமக்கு ரோட்ல போக முடியல. ஜும்மாவுக்கு வரும்போதே பயந்துட்டு தான் வந்தோம். ஒருத்தன் வந்து உட பார்த்துட்டு போறான். பார்த்தா 18 வயசு கூட ஆயிருக்காது, லைசன் இல்லை. யாரு வாகனம் வண்டி கொடுத்தது? வாப்பா அம்மா தான் வேண்டி கொடுக்குறான். 3 பேர் சேர்ந்து ஓடுறான். அந்த ஸ்கூல் கலையிற டைம்ல அவன் ஓடுற ஓட்டங்களை பார்க்கணுமே. அவனுக்கு உயிர்ல பயமே கிடையாது, அப்படியே ஓடுறான். அப்ப பைக்கு வேண்டி கொடுத்தா மிச்ச காசுக்கு கபன்சில வேண்டிய ஒரு சூழ்நிலை பெற்றோர்களுக்கு ஏற்பாடு. ஆனாலும் அந்த ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குது. லேட்டா வரான், எங்க போன, ஏன் லேட்டான, யாரோட பழகுற, நம்ம பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் மன் யுகாலிலுஹு. ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகும் நண்பனின் கொள்கையில் இருப்பான். யாரோடு பழகுறான் என்று பார்த்து பழகட்டும் என்னாங்க. யாரோட பழகுறான் என் பிள்ளை, எவனோட கூறான், ஏன் லேட் ஆகிறான், ஏன் அங்க கழிச்சுக்கிட்டு நிற்கிறான், ஏன் கிசுகிசுக்கிறான், ஆணோ பெண்ணோ எல்லாமே அவதானிக்க வேணும். வீட்டுக்கு வரக்கூடிய பெண் பிள்ளைகளும் பெண் பிள்ளையும் கழிச்சுக்கிட்டு இருக்குது என்றால் நம்ம கவனிக்க. நம்ம முன்னாடி பேசிட்டு இருக்கணும். மூலையில போய் நிக்குது, பெல்கனியில போய் நிக்குது, ஓரமா போய் நிக்குது, ரூம்ல கதவடைச்சு நிக்குது, பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம பக்கத்துல போனா சத்தம் சைலண்ட் ஆகுது என்றால் சம்திங் ராங். வயசுக்கு மூத்த நட்பு உறவுக்கே ஆகாதுன்னு பழையவங்க சொன்னாங்க. ஏன்னா பெரியவனுடைய பேச்சு சிறியவனுக்கு தூஷணமாகும். அவன் வயசுக்கு சாதாரணமானது இவன் வயசுக்கு அசாதாரணமாகும். அதனால வயசுக்கு மூத்த நட்பு ஆணுக்கு ஆணும் தேவையில்லை, பெண்ணுக்கும் பெண்ணும் தேவையில்லை. இன்றைக்கு சின்ன சின்ன பையனை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். பைக்கில் ஓடுறதுக்கு ஆசைங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். இவன் 15 வயசு, இவனுக்கு பைக்கிலோட ஆசை. நல்ல தரமான ஒரு 15-20 லட்சம் ரூபாயோட பைக்கில் வச்சுட்டு ஓடி போறியா, ஓடுறையா அப்படிமா இவன் ஓடுவான். அந்த பைக்கிலுக்காக அவனை போய் சந்திக்கிறான். அவனை வச்சுட்டு அவன் தூள்வி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். பையனுக்கு தெரியாது. அவன் பைக்கில் ஓடி அந்த சந்தியால வெட்டிக்கிட்டு வா. அந்த சந்தையில் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட இந்த கீட்டக்க கலட்டி கொடுத்துட்டு வாமா, கீட்டக்குள்ள தூள் இருக்கும். அந்த பைக்கில் வெட்டும் போது அவன் சீட்டுக்குள்ள இருந்து எடுத்துருவான். எல்லாம் அவங்க கம்யூனிகேஷன் தான். ஏன் இந்த சின்ன குழந்தைகளை வைக்கிறான் தெரியுமா? வியாபாரம் நடக்கும். மாட்டுப்பட்ட ஜெயிலுக்கு அவர் போவார். எனக்கு தெரியா, பைக்கில் கேட்டான் பைக்கில் கொடுத்துருவான். இவன் தப்புறதுக்காக இந்த சின்ன குழந்தைகள் அவனுக்கு தெரியல. இன்னும் அப்படியே காலங்கள் போக போக அவனையே பொழைக்க விட்டுருவான். பாவிச்சு பாரு, சும்மா வச்சு இல்லடா, சொர்க்கம் தெரியுன்றான்றான். சின்ன பிள்ளைகள் பாவிக்குது. இப்ப இவன் பழகிட்டானா, காசு கொண்டு வா. இப்ப வீட்டுல களவு போகும். வீட்டுல 5000 ரூபாய் போகும், 4000 ரூபாய் போகும், 2000 ரூபாய் போகும். போனை காணல, வீட்டுல இருந்த கேஸ் சிலிண்டரை காணல, தேடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் நம்ம வீட்டு பையன் தான் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். நாம இதெல்லாம் தேடி பார்க்கிறோம். அலுமாரி பூட்டி தான் இருக்குது, காசு கட்டுல ஒன்று மட்டும் குறையுது. கள்ளம் வந்தா கட்டோட தூக்குவான். ஆனா உள்ள இருக்கிற குள்ளன் எடுத்தா ஒரு நோட்டு தான் எடுப்பான். அப்ப இதனால இவங்க என்ன, இது ஏதாவது ஜின்னா இருக்குமோ, பேயா இருக்குமோ, இதுக்குள்ள அசரத்து வேற உள்ள வந்துகிட்டு துவாவதை தொடங்கிடுவார். இப்படியெல்லாம் நாம் சமுதாயத்துல நாசமா போயிட்டு இருக்குது. காரணம் என்ன? நாம பார்க்கல பிள்ளை எங்க போகுது, என்ன செய்தண்டு. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பேரண்ட்ஸ். அந்த பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்கண்டா, குனிஞ்சதில் நிமிராம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஐ மீன் போனை சொல்றேன். அந்த போன்ல அப்படியே ஆளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப், அப்படி பேஸ்புக், அவங்க போன்லயே சதா இருக்கிறாங்க. பிள்ளைய நிமிந்து பாக்குறது இல்லை. அவன் முகத்துல இருக்கிற மாற்றம் தெரியல. அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுறது இல்ல. எங்க போன, என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, முகம் ஏன் வாடி இருக்குன்னு கேட்கறதுக்கு உமாவும் இல்லை பாப்பாவும் இல்லை. அதனால இவனுக்கு அன்பு காட்ட ஆள் இல்லைன்ற ஒரு ஆதங்கம் பெறுது. ஒரு மனிதனுக்கு 5 தேவைகளில் பிரச்சனை வரும்போது உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுவான். அதை நீட்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க. அன்பு தேவை, காப்பு தேவை, பாலியல் தேவை, பௌதிக தேவை, உணவு தேவை. இந்த அன்பு தேவையால் பிள்ளைகள் பாதிக்கப்படும். மனைவி பாதிக்கப்படுவா. புருஷன்னு பார்க்கான்ல,
காய்ச்சல் வந்து 3 நாள், அவனுக்கு இன்னும் விளங்கல அப்படின்னு அவ ஆச்சரியப்படும் போது, எவனாவது ஒருத்தன் மேடம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சுன்னு கேட்பான். அவளோட ஓடி போயிடுவான், அவனோட ஓடி போறா. இதனாலதான் பிள்ளைகள் பாதிக்கப்படுது. பாப்பா உமா நிமிந்து பாக்குறான்ல, எவனோ தூரத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு உதவி செய்யறான், அவன் மேல நட்பு வருது, அவன் மேல நம்பிக்கை வருது, அவன் கொடுக்கறதையெல்லாம் சாப்பிடுறான், அதனால இவன் பழுதாகி போறான். அதனால பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அதனாலதான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஅய்யத்தி. நீங்க எல்லாருமே பொறுப்புதாரிகள், நாளை மறுமையில் உங்கள் பொறுப்புகள் பற்றி நீங்க விசாரிக்கப்படுவீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம பொறுப்பு இருக்கிறங்க. நாம நல்ல ஸ்கூல்ல தானே சேர்த்தோம், நல்ல உடுப்பு தானே வேண்டி கொடுத்தோம், எல்லா ஹோட்டலையும் சாப்பாடு வேண்டி கொடுத்திக்கோமே, நல்லா வளர்க்குறோமே, மருந்து மாத்திரை எல்லாம் சரியா கொடுக்குறோமே, இறைச்சி கோழி வளர்க்குற மாதிரி வளர்க்குறோம் நம்ம. இதெல்லாம் எல்லாருமே செய்யலாம். ஆனா அவன் மனசுக்குள்ள நல்ல தைரியத்தை கொண்டாந்தமா, மார்க்கத்துல ஒரு பிடிப்பை கொண்டாந்தமா, இஸ்லாத்தை பற்றி ஒரு மேன்மையை கொண்டு வந்து சேர்த்தமா இல்லையே. மனச வளர்க்கலையே, மனுஷனை வளர்க்குறோம், சதைய வளர்க்குறோம், மனச வளர்க்கல. அந்த மனசுக்கு தைரியம் ஊட்டி, தன்னம்பிக்கை ஊட்டி, இறையச்சத்தை ஊட்டி, ஈமான ஊட்டி, அல்லாவை அச்சப்படுத்தி அந்த பிள்ளைய வளர்த்தால் அவனுக்கு தவறு நடக்கும் போது அங்க சிக்னல் கொடுக்குங்க. தவறு நடக்கும், பேச்சு சரியில்லை, இந்த நடத்த போலையா இருக்குது, பாப்பா ஒருத்தன் இப்படி சொல்றான், அப்ப அவனுக்கு பிழை வரும், பிரச்சனை வரும். எனவே நம்முடைய பிள்ளைகளிடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரோட பழகுறான், எப்படி நடக்கிறாங்கிறத நம்ம கண்காணிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், முஸ்லிம் கிரந்தத்திலே 1540வது ஹதீஸ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஃமினுல் கவி கைரும் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் ضعீஃப் ஃபி குல்லி கைர். மூமினானவன், அதுல பலமுள்ள ஒரு மூமின் பலகீனமான மூமினை விட அல்லாஹ்விடத்தில் விருப்பத்துக்குரியவனாகவும் சிறந்தவனாக இருக்கிறான். ஆனா மூமின் என்றாலே நலவுதான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக். உனக்கு பிரயோசனம் தர்ற விஷயத்துல நீ என்ன செய்ய, தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. நல்ல விஷயம் பிரயோசனம் தருது, இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோசனம் இருக்குதா, விடாமுயற்சி செய்ய, செஞ்சுக்கிட்டே இரு. ஒலா தஅஜஸ், இடையில உட்கார்ந்துடாத, முடியாது என்று உட்கார்ந்துடாத. வஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ் கிட்ட உதவி தேடு, முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப மறுமைக்கு நமக்கு பிரயோசனம் தர்றது, இம்மைக்கு பிரயோசனம் தர்றது, இந்த ரெண்டுலையும் நம்ம விடாமுயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அதுல ஒலா தஅஜஸ், வயசாச்சு, 70 ஆச்சு, 65 வயசாச்சு, இனி முடியல, நிறைய தான் இருக்குதே, இனி இதுக்கு பிறகு எதுக்கு, செஞ்சுக்கிட்டே இரு. இருக்கட்டும், உன்கிட்ட இருக்கிற பொருளாதாரம் கோடி கோடியா இருக்குது, அடுத்த தலைமுறைக்கும் போதும் இருக்கட்டும், இன்னும் உனக்கு 7 மா இருக்குது இல்லையா, செய்யி, சேர்த்துக்கோ. உன் சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு போகலாம், உன் மார்க்கத்துக்கு செலவு செஞ்சுட்டு போகலாம், உன் வாரிசுகளை வரவேற்றுட்டு போகலாம். அப்ப உலகத்து பொருளாதாரத்தையும் ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய திறமை உன்கிட்ட இருந்த செஞ்சுட்டே இரு. ஒலா தஅஜஸ், உட்கார்ந்துடாது. அதே மாதிரி மறுமைக்கு பிரயோசனம் தர்றது அமல்கள், அந்த அமல்களை உன்னால எவ்வளவு முடியுமோ செய்யி. உனக்கு உயிர்ல பலத்துல ஆரோக்கியம் இருக்கும் வரைக்கும் ஓத முடியுமானதெல்லாம் ஓது, தொழ முடியுமானதெல்லாம் தொழு, தர்மம் செய்யலாம் என்றா செய்யு, திக்ர் செய்யக்கூடிய நேரத்துல எல்லாம் செய்யு, முடியுமானது செய்யு. எனக்கு வருத்தமா இருக்க, உட்கார்ந்துடாத, வளமையா தொழுதத்தை தொழு, சுண்ணத்து தொழலாமா தொழு, குர்ஆன் கொஞ்சம் ஓதலாம் ஓது, இஷாவுக்கு இடையில சும்மா தானே இருக்க போறோம், குர்ஆன் எடுத்து விரிச்சு ஓது, ஒவ்வொரு ஹர்வுக்கு நன்மை இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஆசை விட்டுறாங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய். ஒலா தஅஜஸ், ஓய்ந்துடாத, செய்யி அப்படி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு அடுத்தது சொல்றாங்க, ஒலா தகுல் லவ் ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா. நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கும், இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்திருக்கணும் மட்டும் சொல்லாத. அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கும், இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்திருக்கணும் மட்டும் சொல்லாத. இந்த வார்த்தை சொல்றது இருக்குது இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ சொல்ல வேணும். எப்படி தெரியுமா,
கத்தர் அல்லாஹ் வ மா ஷா ஃபஅல். அல்லாஹ் நாடினது நடந்திருக்கின்றன அப்படி சொல்லு. ச்சா, நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் கோழி வளர்த்ததுக்கு பதிலா ஆடு வளர்த்திக்கலாம். இல்ல, அல்லாஹ் இதைத்தான் நாடி இருக்கான். ஒண்ணுல எந்த குறையும் கிடையாது. நீ முயற்சி செய்யி, முடிவு அல்லாஹ்வுடைய கல்லா கதிரா ஏற்றுக்கோ. அப்ப உன் மேல பழிய போட மாட்டேன், காலத்தின் மேல பழிய போட மாட்டேன். இந்த லவ் என்கிறது அரபுல லவ் என்றால் இங்கிலீஷ்ல இஃப் என்று சொல்ற மாதிரி. அப்படி செய்திருந்தால், இப்படி செய்திருந்தால், அவரை கல்யாணம் பண்ணியிருந்தால், இந்த பிள்ளைய படிப்பிச்சிருந்தால் அந்த ஆள் வருது இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுதான் ஷைத்தானுடைய வாசலை திறந்து விடுவான். என்ன ஷைத்தான் வாசலை திறந்து விடுது. அப்படி செஞ்சிருந்தா நீ அல்லாஹ்வுல கல்லாக்கத்தர் வைக்கல, நம்பிக்கை வைக்கல, அல்லாஹ்வுல தவக்கல் வைக்கல, அதெல்லாம் கிடையாது. எனக்கு இப்படி ஒரு சோதனை வரணுங்கிற அல்லாஹ் எழுதிக்கான். என்ன போ, அல்லாஹ் ஏற்கனவே எழுதிட்டான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆம்ல 59வது வசனத்துல சொல்லி காட்டுறோம், தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹு, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வோட அறிவில் இல்லாம கீழே விழாதுங்கிறான். சூரத்துல் ஹூத் 6வது வசனத்துல சொல்லுவோம், மா மின் தாபத்தி ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பை நான் எடுத்துட்டேங்கிறான். என்ன இப்போ அல்லாஹ்ட கல்லா கதிர், அல்லாஹ்ட நாட்டம் நடக்குது, அவ்வளவுதான். எந்த பேச்சும் பேசக்கூடாது. அல்லாஹ் நாடினா அது நடந்திருக்குது என்று மட்டும் சொல்லி என்று ஒரு தன்னம்பிக்கையை தந்து, விடாமுயற்சியை தந்து, செய்யி சாதி அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்தில் 1440வது ஹதீஸாக பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்முடைய குழந்தைகளை நம்முடைய கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும். இந்த போனை கொஞ்சம் கீழே வச்சுட்டு மண்டப்புள்ள நல்லா வளர்க்கலாம். இந்த போனை பாவிக்கிறது தான் நம்ம வாங்குறோம். ஒரே நாளையில இந்த போன் நம்மளை பாவிக்க தொடங்குது. அந்த போன் நம்மளை பாவிக்கிறதுனால தான் பாத்ரூம்லையும் ஹலோ சத்தம் கேட்குது, தலானி கீழே போனை வச்சு தான் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால போனை நம்முடைய தேவைக்கு பயன்படுத்தணும். போன் அதுல தேவைக்கு நம்மளை பயன்படுத்தினா நம்முடைய தேவைக்கு நம்ம பிள்ளை வளர்க்க முடியாம போகும். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பேசியதை செய்யக்கூடியவனாகவும் நம் குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்க்கக்கூடிய ஆக்கியால் புரிவனாக. வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.